ஆறுமுகம், நீங்க ஃப்ரேம்ல உள்ள வரீங்க, கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? தைரியமா உன்னை யாரும் அடிக்கல இல்ல? இது என்ன கணத்துல காயும்? அது உள்ள வரப்ப இந்த கம்பியில இடிச்சுக்கிட்டேன், வேற எதுவும் இல்லை. உன்னை யாரும் இங்க அடிக்க மாட்டாங்க. நான் சஞ்சய் கிட்ட சொல்லிட்டு போறேன். இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியில வரதுக்கு கண்டிப்பா சஞ்சய் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நீ தைரியமா இரு. நாளைக்கு கோர்ட்ல நான் வள்ளிக்கிட்ட தப்பா நடந்துக்கல நிரூபிக்க முடியலனா கண்டிப்பா என்ன ஜெயில போட்டுருவாங்க. என் அம்மாவை நீ தான் பாத்துக்கணும் பைரவி. என் அம்மாக்கு இது பெரிய அவமானம். நான் தப்பு பண்ணலன்னு கண்டிப்பா நிரூபிப்பேன். ஆனா அது எப்பன்னு தான் தெரியல. அது வரைக்கும் நீ அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உங்களை பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். சரி. வள்ளி, ஜட்ஜி அம்மா உன்கிட்ட கேட்கும்போது ஆறுமுகம் உன்னை பலவந்தப்படுத்தி உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்லு. மற்றதெல்லாம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்த்துப்பாங்க. டிஎஸ்பி சார், நான் பொய் சொன்னது ஜட்ஜ் அம்மாக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்களா? ஒன்றும் பயப்படாத வள்ளி. இப்போ உன்னை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ண ரிப்போர்ட்டை கூட நான் மாற்றி வச்சுட்டேன். ஜட்மெண்ட் உனக்கு ஃபேவராக தான் வரும்.